பாஜகவுக்கு 18% வாக்குன்றதை விட அதிகமாக வாக்குகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இந்த முறை அமைஞ்சிருக்கு. அதனால் யார் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிறாட்டம் கருத்து கணிப்பில் என்ன சொன்னாங்க, 5 மாநில தேர்தலில் என்ன சொன்னாங்க, பாஜக படுதோல்வி அடையும்னு சொன்னாங்களா? 3 மாநிலத்தில் வந்தாங்களா? என்ன செய்ய முடிஞ்சிச்சு? தமிழக மக்கள் காசு கொடுத்தாலும் காசு கொடுக்காட்டினாலும் அவர்கள் ஒற்றை சிந்தனை பாரதிய ஜனதா கட்சி. அது பாரதிய ஜனதா கட்சி தனிச்சு நின்றாலும் வரும், கூட்டணியோடு நின்றாலும் வரும். தமிழ்நாட்டை நம்பி பாஜக இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு கடனுக்கு மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்கள் தான் திருப்பி நன்றி கடன் செய்யாமல் இருக்கிறாங்க. இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு துறையவே கொடுத்துருக்காரு. இந்த நாட்டினுடைய மொத்த பாதுகாப்பு தமிழ்நாட்டு கையில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் விசுவாசம் இல்லைன்னு நம்ம நினைக்க முடியாது. இனி வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ், இந்த புது வாக்காளர்களுக்கு பாருங்க, இந்த மோடி அவர்கள் வருகைக்கு பின்பாக ஒரு கூட்டணி அமையும். அந்த கூட்டணி மெகா கூட்டணியாக இருக்கும். அது பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டில் 40 சீட்டு எடுப்பதற்கான முயற்சிகள் திரு அண்ணாமலை அவர்களின் தலைமையில் கீழ் அண்டர்லைன் பண்ணணும். திரு அண்ணாமலை அவர்களின் தலைமையில் கீழே தான் இனி தமிழ்நாட்டில் கூட்டணி அமையும். அதுக்கான வேலைகள் தான் பாரத பிரதமர் ஒரே வாரத்தில் 3 முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார். வாரத்தில் 3 முறை வர்றாருன்னா ஒரு ஷெட்யூலான ஒரு தலைவர், உலக நாடுகளே பயப்படக்கூடிய ஒரு பாரத பிரதமர். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய திருமாரஞ்சி அவர்கள். வணக்கம். வணக்கம் விஷால், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சரி, இப்போது சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பாஜக கிட்டத்தட்ட 18% வாக்குகள் அளவுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்தது. அதை பல பேர் விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. பாஜகவுக்கு எப்படி இவ்வளோ சதவீத ஓட்டுகள் வரும்னு. அப்போ தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கு அப்படின்றத எதிர்கட்சிகளால் ஏற்றுக்கொள்ள முடியலையா? எதையுமே ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஒரு புதுசாக நம்ம ஒரு ரூம்மேட் இருக்கோன்னு வச்சுக்கோங்க, 5 பேர் ரூம்மேட்டில் 6வது ஒரு ஆள் அந்த 5 பேர் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கிற மாட்டான். வைகை நதியிலேருந்து தண்ணி போகுது, அந்த தண்ணியை கடல் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கிற மாட்டான். ஆனால் உண்மை என்னைக்காவது ஏற்று தான் ஆகணுன்ற உண்மை இருக்குது. பாஜகவுக்கு 18% வாக்குன்றதை விட அதிகமாக வாக்குகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இந்த முறை அமைஞ்சிருக்கு. அதனால் யார் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிறாட்டம் கருத்து கணிப்பில் என்ன சொன்னாங்க, 5 மாநில தேர்தலில் என்ன சொன்னாங்க, பாஜக படுதோல்வி அடையும்னு சொன்னாங்களா? 3 மாநிலத்தில் வந்தாங்களா? என்ன செய்ய முடிஞ்சிச்சு? கருத்து கணிப்பெல்லாம் இந்த ஊபிஸ் இருக்காங்க பாருங்க, 200 அவங்களுக்கு 200 சேர்த்து கொடுத்தோம்னா அவங்க கருத்து கணிப்பு போட்டுருவாங்க. அதெல்லாம் இது சாத்தியமே இல்லை. இந்த முறை பாருங்கள், தமிழக மக்கள் காசு கொடுத்தாலும் காசு கொடுக்காட்டினாலும் அவர்கள் ஒற்றை சிந்தனை பாரதிய ஜனதா கட்சி. அது பாரதிய ஜனதா கட்சி தனிச்சு நின்றாலும் வரும், கூட்டணியோடு நின்றாலும் வரும். இல்லை அதிக வாக்குகள் 18% வாக்குகளை விட அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சதவீதத்தில் கூடுறதுக்கு சீட்டு பிடிக்கிறோம் இல்லை, ஆனால் வாக்கு சதவீதத்தில் அதிகரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த அளவுக்கு 40 சீட்டும் பாஜக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது. ஸோ போன தடவையே 38 இடங்களில் வெற்றி பெற்றாங்கன்னு போது இன்னும் அந்த கூட்டணி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக மற்றும் அதிமுக பிரிஞ்சு இருக்கிறது திமுக அட்வான்டேஜாக இருக்குது இல்லைங்களா சார்? பாஜக அதிமுக பிரிஞ்சு இருக்குன்றத விட அன்னை திருமாவளவன் அடிக்கடி சொல்லுவார், இது கள்ள கூட்டணி, கள்ள சண்டைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் பாஜக இல்லாமல் அதிமுக ஆட்சி சீட்டுகள் வந்தாலும் அவங்க பாஜக தான் ஆதரவு கொடுக்க போகிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது எல்லா அரசியல் கட்சிக்கும் தெரியும், எங்களை போன்றவர்களுக்கும் தெரியும். இப்போ சும்மா ஊரை சமரசப்படுத்துறதுக்காண்டி, இஸ்லாமியர்களை சமரசப்படுத்துறதுக்காண்டி அவங்க பண்ணுறாங்க. அவங்க தனிச்சு நின்று சீட்டு எடுத்தாலும் அவங்களை ஆதரவு கொடுக்கக்கூடிய இடம் அங்கே பாஜக. ஏன்னா 400க்கு மேற்பட்ட இடங்கள் அங்கே வர்றப்ப இவங்க 4 சீட்டு 5 சீட்டு வந்துட்டாலும் வச்சு என்ன பண்ண போகிறாங்க? பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தானா இங்கே அந்த எம்பி பார்லிமெண்ட்டுக்கு தேவையான எல்லா நல்லது கெட்டது கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதனால் இவங்க பாரத மோடி சொன்னது மாதிரி தான், அண்ணாமலை சொன்னது, தமிழ்நாட்டை நம்பி பாஜக இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு கடனுக்கு மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்கள் தான் திருப்பி நன்றி கடன் செய்யாமல் இருக்கிறாங்க. இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு துறையவே கொடுத்துருக்காரு. இந்த நாட்டினுடைய மொத்த பாதுகாப்பு தமிழ்நாட்டு கையில் இருக்குது இன்றைக்கி. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் விசுவாசம் இல்லைன்னு நம்ம நினைக்க முடியாது. இனி வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ், இந்த புது வாக்காளர்கள் இருக்காம பாருங்கள், எல்லாரும் அண்ணாமலையை பார்க்குறாங்கன்றதுக்காண்டி தான் தம்பி விஜயை போகிற போக்கில் இறக்கி விட்டு அவர் பாட்டு நடிக்க போயிட்டார். நான் ஒரு ஓய்வு பெற்ற ரஜினிகாந்த் இந்த வார்த்தையை நான் அரசியலுக்கு வரேன்னு சொன்னால் ஏற்றுக்கிறலாம். ஓய்வு பெற்ற கமலஹாசன் நான் அரசியலுக்கு வரேன்னு, பீக்கில் இருக்க ஒரு நடிகர், பீக்கில் 200 கோடி ரூபா 1000 கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னால் குழப்பம் விளைவிப்பதற்கா இல்லையா? பாஜகவுடைய வாக்குகளை திசை திருப்புவதற்காக, பாஜகவின் அந்த இளைஞர்களுடைய கவனத்தை
அந்த இதை மாற்றுறதுக்காண்டி இந்த வாக்குகளை பிரிக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார் பாருங்க 2024 எப்படி கருப்பு சாப்பு சைக்கிளில் வந்து ஓட்டு போட்டு போனார் பாருங்க தம்பி. அதே மாதிரி இவர் எதையாவது ஒன்று செய்வார், தொப்பியை போட்டுக்குருவார், எதையா ஒரு சிம்பாலிக்கு ஏதாவது தம்பி ஏதாவது ஒரு வேலையை பார்ப்பாரு. நீங்களே விஜயை வந்து திமுக கூட சேர்த்துருவீங்க போல இருக்கு. இல்லை, அவர் அங்கேருந்து தானே வந்திருக்காரு, அவங்க சொன்ன அவரோட ப்ராடக்ட் தானே இவர், திமுகவோட ப்ராடக்ட் தானே. பெரிய நான் என்ன சொல்கிறேன், இந்த நேரத்தில் நீங்கள் கட்சி ஆரம்பித்து நான் வந்து 40 தொகுதியில் ஆள் போடுறேன், அதான் சின்ன சின்ன பசங்களாக இருக்கிறாங்களே அவங்களாம் நின்றா சொன்னால் நின்றுக்கிற போகிறாங்க இந்த பசங்க. ஆனால் நீ ஏன் நிற்கலை, எங்களுக்கு அசம்பிளி தான், எங்களுக்கு எங்களுக்கு மதுரை தமிழ்நாடு கான்ஸ்டியூஷன் சொன்னதுக்கப்புறம் நீ அப்போ 2026 நீ தான் நிதானமாக வர வேண்டியதானே. இப்போ ஏன் நீங்கள் இதை அறிவிக்கிறீங்க, பார்லிமெண்ட்டில் நிற்கலை, இப்போதைக்கு அரசியல் ஸ்டேட்மெண்ட்டு விட மாட்டேன், அப்புறம் எதுக்கு வந்த, ஏன் உனக்கு இந்த வேலை, யார் சொல்லி ஆரம்பித்த, உனக்கு பின்னால் இருக்கிறது யார்? நான் சொல்கிறேன் திமுகவும் மிஷினரியும் இருக்குன்றேன், இதில் என்ன சந்தேகம் இருக்குது? விசாலுக்கு சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். சரி, இப்போ மோடி அவர்கள் இந்த வருகைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த பாஜக கூட்டணி எல்லாமே வந்து ஓரளவுக்கு சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பான அவர்கள் இன்னைக்கு மோடி அவர்கள் சென்னையில் கூட்டம் இன்றைக்கி நடக்குது. கண்டிப்பான முறை இந்த கூட்டத்தில் பல்வேறு அறிவிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பல்வேறு கட்சிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மோடி அவர்கள் வருகைக்கு பின்பாக ஒரு கூட்டணி அமையும், அந்த கூட்டணி மெகா கூட்டணியாக இருக்கும், அது பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டில் 40 சீட்டும் எடுப்பதற்கான முயற்சிகள் திரு அண்ணாமலை அவர்களின் தலைமையில் கீழ் அண்டர்லைன் பண்ணணும், திரு அண்ணாமலை அவர்களின் தலைமையில் கீழே தான் இனி தமிழ்நாட்டில் கூட்டணி அமையும். அதுக்கான வேலைகள் தான் பாரத பிரதமர் ஒரே வாரத்தில் 3 முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார். ஒரு வாரத்தில் 3 முறை வர்றாருன்னா ஒரு ஷெட்யூலான ஒரு தலைவர், உலக நாடுகளே பயப்படக்கூடிய ஒரு பாரத பிரதமர், ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறகு இறைவனுக்கு பின்பாகத்தான் யார் காலிலும் விழுவார்கள். ஆனால் இந்த உலக நாட்டில் இருக்கக்கூடிய அதிபர்களும் பிரதமர்களும் பிரதமரின் காலை தொட்டு கும்பிடும் அளவிற்கு உயர்ச்சி உச்சகட்டத்தில் 127 நாடுகளில் முதன்மையான பிரதமராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கி 5வது முறையாக ஒரு வாரத்தில் வர்றாரு அப்படின்னா, 3வது முறையாக வர்றாருன்னா யோசித்து பார்க்கணும். பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொடுக்க போகிறாங்க. அது எங்களை போன்ற கூட்டணி கட்சிகள், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் போன்ற கூட்டணி கட்சி, நாங்கள் மதுரையில் பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்தினோம். அதில் திரு அண்ணாமலை அனைத்து சமுதாய பெரியவர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு மாற்றத்துக்கான வேலையை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா எங்களை பொறுத்தளவுக்கு பிஜேபி காசு கொடுத்து மாநாடு போடணும், இதில் பிற கட்சிகள் கொடுத்து மாநாடு போடணும்னு நிலை இல்லை. வகுத்தில் ஈரத்துணியை கட்டிக்கிட்டாலும் நாங்கள் மாநாடு போடுவோம். ஏன்னா என் மக்கள் சாராயம் வாங்கி கொடு, சிகரெட் வாங்கி கொடு, தண்ணி வாங்கி கொடு, சோறு போடுன்னெலாம் கேட்க மாட்டான். மாநாடுன்னு அறிவித்தேன், 25,000 பேர் ஒரே நாளில் வந்து கூடுனா மதுரையில். நான் அவங்களுக்கு எதுவுமே நான் செய்யலை, எல்லாம் என் மாவட்ட செயலாளர் 18 மாவட்ட செயலாளர்கள் 18 மாவட்டத்திலேருந்து ஆள்களை கூட்டு வந்தான். தென் மாவட்டம், தென்மண்டல தேச ஒற்றுமை தென்மண்டல மாநாடு. அப்படி தான் இங்கே எல்லாருமே அந்த கூட்டணியில் இருக்கவர்கள் எல்லாரும் அப்படி தான் இருக்கிறோம், அர்ப்பணிப்போடு இருக்கிறோம். அந்த அர்ப்பணிப்புக்கு கண்டிப்பான முறையில் ஒரு மாற்றம் தமிழ்நாட்டிலே வரும். விஷால், தொடர்ந்து பேசுவோம். ரியல் ஒன் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.